ட்ரீஸில் பார்க்க முடிஞ்சது. ப்ரிவ்யூ ஷோவும் நம்ம செலிப்ரிட்டிஸ்லாம் போய் பார்த்துருக்காங்க. சூர்யா, ஜோதிகா மேமு, அதுக்கப்புறம் வந்துட்டு நளினி மேமு, அப்புறம் பிரபு சாரு, கமல் சாருமே பார்த்துட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இப்படி பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி ராதிகா மேம் சொன்னது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீபிரியா மேம் வந்து பர்சனலாகவே வந்து அந்த ஷோவோடது அந்த இதில் வந்து ராதிகா மேமை பாராட்டினது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு வாரமாக எனக்கு பேசணும்னு இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் எனக்கு பேச முடியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு பீரியட்ஸ் டைம். நான் பீரியட்ஸ் டைம்னா என் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு மைக்ரைன் 2 நாள் வந்துடும் பீரியட்ஸ் டைம்னாலே. ஒன்று பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்துடும், இல்லைனா பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்துடும். ஸோ அந்த 2 நாள் மைக்ரைன் வந்துடும், அதோடு சேர்த்து வாமிட் சென்சேஷனும் வந்துடும். சம்டைம்ஸ் வந்து ஸ்டமக் பெயினும் ஹெவியாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஸ்டமக் பெயின் இருக்காது. ஆனால் மைக்ரைன் மட்டும் வந்துடும் போது 2 நாள் அந்த டேப்லெட் போடாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. 4 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி அந்த டேப்லெட் போட்டால் தான் எனக்கு கொஞ்சமாவது வேலை செய்ய முடியும். அப்படி டங்குன்னு இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஒரு பீரியட்ஸ் டைம்க்கு இது வந்து மைக்ரைன்றது ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு சிலருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அதை ஃபீல் பண்ணதில்லை. பட் ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸாக நான் வந்து எனக்கு தெரியுது இது. அது கரெக்டாக அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி அது ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் கண்டினியூஸாக 2 டேஸ் இருக்குது. அந்த 2 டேஸ் வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடியாக இருக்குது, இல்லைனா பீரியட்ஸ்க்கு அப்புறமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் வரக்கூடிய மைக்ரைன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. நான் இப்போ ரீசெண்ட் 3 இயர்ஸாக தான் இது ரியலைஸ் பண்ணி, சரின்னு அதுக்கு முன்னாடிலாம் நான் வெறும் பெயின் கில்லராக தலைவலி மாத்திரை தான் போட்டிருந்தேன். அப்புறம் இது மைக்ரைனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அது மைக்ரைன் நம்ம அந்த டேப்லெட் போட்டப்போ தான் கொஞ்சம் சரியாகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்னால் சுத்தமாக வந்து 2 நாளாக வீடியோ பண்ணணும்னு நினச்சேன், என்னால் பண்ணவே முடியல. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, பப்ளிக் ரிவ்யூவும் இப்போ வரும், அதோட சேர்த்து வச்சே பேசிடலாம் அப்படிங்கிறது தான். எனக்கான எக்ஸ்பெக்டேஷனில் அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்த மாதிரி தான் படமும் வந்து பப்ளிக்கோட ரிவ்யூவும் அதில் இருக்குன்னு சொல்லும்போது, ஸோ ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டாக தான் அந்த படம் இருக்குது. பொண்ணுங்களுக்கான மெசேஜாக தான் இருக்குது. தாய்க்கிழவி அப்படிங்கிறது வந்து ஆதி காலத்து பெண் தெய்வம் அப்படிங்கிற விஷயத்தை அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஜனதா கிழவி அப்படிங்கிற மாதிரி நம்ம திட்டுறது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, கிழவினா அது வந்து ஒரு மரியாதைக்குரிய விஷயமா அந்த காலத்தில் பாட்டிங்களா அப்படி தான் கூப்பிடுறது. அப்படின்னும் போது தாய்க்கிழவி அப்படிங்கிறது ஆதி காலத்து பெண் தெய்வம் அப்படின்னு ஒரு கடவுளுக்கு ஒப்பான அந்த ஒரு சீனியர் சிட்டிசனை சொல்கிறதுக்கான விஷயமா தான் இந்த படத்தில் அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு கெத்தாக ஒரு மாசாக ஒரு பாட்டி இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கான லைஃப்பை எவ்வளோ வந்து கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு ஸ்ட்ரகிள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான அந்த கெத்து குறையாமல் அவங்க வந்து அவங்களுக்கான லைஃப்பை லீட் பண்ணுற இடத்துல அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் என்ன, அதை என்னவா அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அவங்கள சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்கள என்னவா பார்க்குறாங்க, அதையும் மீறி அவங்க தன்னை என்னவா காமிச்சிக்கணும், தன்னோட லைஃப்பை எப்படி தான் டிசைன் பண்ணணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு மாஸ் படமாக தான் அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரிவியூலையும் இன்டர்வியூஸில் எல்லாமே இருந்தது. இப்போ பப்ளிக்கோட ரிவ்யூ அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து ஃபீமேல் ஆடியன்ஸை கேட்ச் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான படம் அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் வந்து ராதிகா மேமே சொல்லியிருப்பாங்க, ரஜினி சார் வந்து கிட்டத்தட்ட ரஜினி சார் நடிக்க வேண்டிய படம், பட் ஆனால் அவர் நடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால என்ன போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே அந்த லீட் ரோல் ராதிகா மேம் மேலே தான் போகுது. அப்படின்னும் போது படத்துக்கான ஒரு ஃபீமேலை வந்து லீட் ரோலாக போட்டு ஒரு படம் எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதை நிறைய டேரக்டர்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. இதுதான் ஸ்ரீபிரியா மேமும் சொல்லியிருப்பாங்க. அப்போவே அந்த காலத்திலே வந்து எவ்வளோ படங்கள் வந்து ஒரு ஃபீமேல் லீட் ரோலை வச்சு படம் பண்ணியிருக்காங்க. 100 படம் வந்தால் ஒரு 4 படம் வரும், இல்லை மேக்ஸிமம் ஒரு 7-8 படம் வரும். அப்படின்னும் போது இப்போ கொஞ்சம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அது ஆனால் முழுசாக ஒரு மென்னுக்கு கிடைக்கிற அந்த ரெக்கக்னேஷனோட ஒரு விமெனுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. அப்போது ஒரு 7 படம் 8 படம் வந்த இடத்துல இப்போ ஒரு 20% வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 20-25 படங்கள் வரலாம். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 200-300 ஃபிலிம்ஸ் வந்தால் அதில் ஒரு 20% வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த இடத்துல யோசிக்கிறாங்க டேரக்டர்ஸ்னும் போது. இதை டேரக்டர்ஸையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது, ப்ரொடக்ஷன் அப்படின்ற இடத்துலையும் ப்ரொடியூசர்ஸையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அது வந்து மென்னுக்கான மாஸ் மூமெண்ட்ஸை தான் ஜனங்க கொண்டாடுறாங்க, ஃபீமேலுக்கான விஷயங்களை கொண்டாடுறாங்க, ஆனால் அந்தளவுக்கு ரீச் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்றி இதை நாங்கள் வந்து ஓரளவுக்கு ஜனங்க கிட்ட கொண்டு போய் எந்த விதத்தில் சேர்க்க முடியுமோ சேர்க்கறதுக்கு நாங்கள் எல்லா எஃபோர்ட்டும் போடுவோன்னு டீமும் சரி, எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான் இது. ஸோ சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் முருகேசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ராதிகா மேம் சும்மா புகழ்ந்து தள்ளிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சீக்கிரம் வந்து ராதிகா மேம் யாரையும் பாராட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து யாரோ டைரக்ஷன்ஸ்லேயும் நடிக்காத படங்களே கிடையாது. பாரதிராஜா தான் இவங்களோட குரு.
ஏன்னா இவங்க இன்ட்ரோ பண்ணது பாரதி ராஜா தான். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கேபியோட படத்தில், அதாவது கேபி சாரோட எந்த படத்துலையுமே நடிக்கல அப்படின்னு அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லையுமே சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது கொஞ்சம் ஏமாற்றம் தான் அப்படின்னு. ஆனால் இவரோட குரு வந்துட்டு பாரதி ராஜா, இவங்களோட குரு வந்துட்டு பாரதி ராஜா தான். கேபி சார் படங்களில் இவங்க நடிக்கல. ஆனால் இவங்க நடிக்காத டேரக்டர்ஸ், மற்ற டேரக்டர்ஸே இல்லைன்ற அளவுக்கு எல்லா டேரக்டர்ஸ் கூடயும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து இப்போ புதுசாக வந்துட்டு இருக்க சிவகுமார் முருகேசன் அப்படிங்கிறவரோட இந்த படம் தாய்க்கிழவி அப்படிங்கிற படத்தை வந்து இந்த ஃபஸ்ட்டே வந்து ஒரு கேட்கும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாய்க்கிழவி கிழவிலாம் நான் பண்ண மாட்டேன். அந்த என்ன கிழவி கிழவின்னு அந்த ரோல்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன். எதுக்கு பண்ணணும்? அதெல்லாம் என்னது? அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெடணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் தான் இருந்திருக்காங்க. ஆனால் சிவகுமார் முருகேசன் அவர் வந்து இல்லை மேடம், நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு, நீங்கள் தான் இந்த கதையை பண்ணணும், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக இவங்க அவாய்ட் பண்ணப்பவும் போயிட்டு அவர் திருப்பி திருப்பி கேட்டு இவங்கள பண்ண வச்சு இந்த ஒரு படம் வந்து செம்ம ஹிட்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. நேஷ்னல் அவார்டு வாங்கக்கூடிய படம் அப்படின்னாலுமே இது நேஷ்னல் அவார்டு, அது ராதிகா மேம் சொன்னாங்க, இது நேஷ்னல் அவார்டு வாங்குது வாங்கலை அப்படிங்கிறது விஷயம் இல்லை. வாங்கினா சந்தோஷம். பட் ஆனால் ஜனங்க கிட்ட போய் ரீச் ஆகுதா, நாங்கள் சொல்ல வர மெசேஜ் ஜனங்களுக்கு புரியுதா, ஜனங்க அதை ஒத்துக்கிறாங்களா, ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான படம்னு நாங்கள் இதை யோசிச்சு எடுக்கிற பட்சத்தில் அது நிஜமாவே விமன் ஆடியன்ஸ்க்கு போய் சேருதா, இந்த ஒரு மாசான ரஜினி நடித்தா மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல, ரஜினி சார் நடிக்க வேண்டிய இடத்துல இதை வந்து ஒரு ஃபீமேலுக்கான ரோலை வந்து லீடாக வந்து போட்டு இப்படி ஒரு படம் எடுத்திருக்கிறது வந்து ஒரு புதுவிதமான ட்ரை அப்படின்னு சொல்கிறத விடவும் ஒரு கட்ஸோடு இருக்கிற ஒரு ட்ரை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகுதோ அப்போ அந்தளவுக்கு ஜனங்களோட மனநிலைமையும் வந்து இப்போது ஃபீமேல் ஆடியன்ஸோ இல்லை மேல் ஆடியன்ஸோ, அது லீட் ரோல் மேலாக இருக்காங்களா ஃபீமேலாக இருக்காங்களான்றதில்ல, மெசேஜ் நல்லா இருக்கா, சோஷியலி ரெஸ்பான்சிபிளான படமாக இருக்கா, சோஷியல் மெசேஜ் வந்து அது மென்னுக்கு சொல்கிறதோ விமெனுக்கு சொல்கிறதோ, ஆக மொத்தம் அது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிளான மெசேஜாக இருக்குன்னா எடுத்துக்கலாம். அது வந்து லீட் ரோல் மென் பண்ணியிருக்காங்களா விமென் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க தேவையில்ல. டேரக்டர்ஸ் வந்து பெரிய தெரிஞ்ச டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்களா புது டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க தேவையில்ல. அந்த மெசேஜை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அந்த மெசேஜை நாங்கள் ஒத்துக்கிறோம், இந்த மெசேஜை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் ஜனங்க கிட்ட ரீச் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் ரீச் ஆனால் மட்டும்தான் ஜனங்க கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னா, அப்படி ஒரு பெஸ்ட்டான ட்ரையை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்துருக்கேன், அதாவது இந்த ஃபஸ்ட் ஷோவே பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது படத்துக்கான விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறது தான். நான் இன்னும் படம் பார்க்கல, ஐ மீன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, நானும் பார்க்குறதுக்கு டைம் ஆகும். ஸோ நீங்கள் யாராவது வந்து அங்கே இந்தியாவில் பார்த்து, அதுவும் இல்லாமல் இங்கே யூஎஸில் வந்து இன்னும் இதாங்க யூஎஸ்லலாம் வந்து என்னதான் யூஎஸ் லைஃப் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே ஒரு நல்ல படங்கள் வருது, ஒரு மாஸ் மூமெண்ட்டான படங்கள் வருது அப்படின்லாம் சொன்னால் இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிலீஸ் ஆகிறது ரஜினி கமல் படம் வரும், விஜய் சார் படம் வரும், அஜித் சார் படம் வரும், சூர்யா சார் படம் எப்பயாச்சும் ஹிட் ஆச்சுன்னா வரும், அவ்வளோதானே தவிர யூஎஸில் நம்ம நினச்ச மாதிரி இந்தியாவில் போய் இவங்க படத்தை பார்க்கணும், இந்த படத்தை பார்க்கணுன்னா நினச்சப்பெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி அஜித் சார் விஜய் சார் கமல் சார் படங்கள் வந்தாலுமே அவங்க போடுற அந்த முக்கியமாக பொங்கல் டைமில் வரும். வந்தால் பொங்கல் டைமில் ரிலீஸ் ஆனால் அந்த 1 வீக் இருக்கும். அதுவும் அந்த 1 வீக் நம்ம ஏரியாவில் இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடாவில் அந்தளவுக்கு பெருசாக தமிழ் படங்கள் ரிலீஸ் பண்ணுற தேட்டர்ஸ்லாம் பெருசாக கிடையாது. 1-2 தேட்டர்ஸ் இருக்குது. அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சில தேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 1 வீக் 10 டேஸ் தான் அந்த படம் இருக்கும். அதுவும் பொங்கல் டைமில் தான் மோஸ்ட்லி, தீபாவளி டைம் கூட சொல்ல முடியாது, பொங்கல் டைமில் தான் அந்த ஜான் டு பிப்ரவரியில் ஏதாச்சும் படங்கள் விஜய் சார் படங்கள் அஜித் சார் படங்கள் ரிலீஸ் ஆனால், ரஜினி கமல் சார் படங்கள் விக்ரம்லாம் செம்மையாக போச்சு யூஎஸில். அப்படின்னும் போது அந்த டைம்குள்ளே போய் பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மற்ற ஸ்டேட்ஸில் எனக்கு தெரியல. இங்கே எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லா படங்களையும் நினச்சப்போ போய் பார்க்க முடியாது, ரிலீஸ் ஆகாதுன்னும் போது எனக்கு இந்த படத்தை இங்கே யூஎஸில், அதாவது எங்கள் ஏரியாவில் ரிலீஸ் ஆனால் போட்டால் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஆப்வியஸாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நான் பொறுமையாக எப்போ பார்க்க முடியுதோ அப்போ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடும்போது கூட இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஸ்ரீபிரியா மேம் வந்து அந்த ஷோக்கு வந்து ராதிகாவை பாராட்டுறதுக்காகவே வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறதே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஷோக்கு வந்து ஸ்ரீபிரியா மேம் எஸ்கே சாரும் மற்றவங்களோ கூப்பிடல அப்படின்றத அவங்க மீன் பண்ணிவிட்டு, ஆனால் ஏன் ராதிகாவை நான் பாராட்டாமல் யார் பாராட்டுவா அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த ஒரு இடத்துக்கு நான் வந்தேன், இந்த ஷோக்கு வந்து பாராட்டணும் அப்படின்னு. ராதிகா வந்து எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும், அதாவது ஒரே ஏரியாவில் வளர்ந்தவங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஸ்ரீபிரியா மேம் வந்து ராதிகா மேமோட சீனியர் தான்.
அப்போ குழந்த மாதிரி ராதிகா மேம் சின்ன குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, எம்.ஆர். ராதா சார் பொண்ணு அப்படின்ற பட்சத்தில அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்னும்போது, ஒரு பொம்மை மாரி தான் நான் ராதிகாவ வந்து ஏன்னா அப்போல்லாம் பொம்மைலாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது குழந்தையா அவள பார்த்த வயசுலேருந்தே எனக்கு தெரியும். அவள தூக்கி தூக்கி வச்சு நான் வந்து பொம்மை மாரி அவ கூட விளையாடிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில நான் ஹீரோயின் ஆயிட்டேன். நான் வேற வேற இடங்களுக்கு போயிட்டேன். அவங்களும் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிழக்கே போகும் ரயில் அந்த படம் ஷூட் அப்போ தான் வந்து கீதான்னு நினைக்கையும் அதுவும் வந்து ராதிகா மேம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா இன்டர்வியூஸ்லையும் அவங்க அம்மாவை பற்றி பேசியிருந்தாங்க. இதுவுமே எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஏதோ ஒரு இடத்துல ஹிட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கும் அம்மா கிடையாது. ஆனால் அவங்க அம்மாவை பற்றி அவங்க பேச பேச எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துச்சு. அவங்களோட இன்டர்வியூஸை அவங்க அப்பாவை பற்றி பேசினதை விடவும் அவங்க அம்மாவை பற்றி தான் பேசினாங்க. என் அப்பா தம்பி சென்னையில் இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ராதிகா மேம் அவங்க அம்மாவை பற்றி பேச பேச எனக்கு எங்கள் அம்மாவோட விஷயங்கள் வரும்போது அவங்க அம்மா கிட்டேருந்து அவங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல அவங்க அம்மாவை அவங்க பேசாத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க நடிக்கிறதுக்காக பாரதி ராஜா சார் இவங்க கேட்கும்போது கூட இவங்களுக்கு அவ்வளோ ஆட்டிடியூட் இவங்களே சொல்லிக்கிறாங்க. எனக்கெல்லாம் கொஞ்சமாக இருந்தது அவ்வளோ இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் மூஞ்செல்லாம் யார் பாப்பா அப்போல்லாம் கேட்டிருக்கேன் நானே பாரதி ராஜா சார் கிட்டலாம் அப்படின்லாம் சொல்லும்போது அதுக்கப்புறம் நடிக்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் வந்து எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, ஏன் ஒரு ட்ரை கொடுத்து தான் பாரேன், பிடிச்சா இரு இல்லைனா வெளில வந்துரு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி என்னை ஒவ்வொரு இடத்துலையும் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான அந்த வில் பவர் அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் தான் என்கிட்ட இருக்கான்னு தெரில அப்படின்னும் போது அப்போல்லாம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எம்.ஆர். ராதா சார் பொண்ணு இவங்க அப்படின்னும்போது இவங்களுக்கு நடிப்பே வரல. அப்போல்லாம் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக இருந்திருக்கும் சினி ஃபீல்டில். இப்போ ஆம்பளைங்களுக்கே இருக்குது அப்படின்னும்போது பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னும்போது அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க. அதே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து எம்.ஆர். ராதா பொண்ணு அப்படின்லாம் போடும்போது இவங்க நடிப்பே வரணும்போது இவங்களை சர்க்காஸ்டிக்காக பேசுறதெல்லாம் போது இவங்க சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாகிட்ட, அப்போ இனிமேல் பேர் போடாதீங்கம்மா, அப்படி பேசுகிறாங்கன்னா பேர் போடாதீங்க. அதாவது அவங்க அப்பா பேரை போடாமல் வெறும் ராதிகான்னு மட்டும்தான் போட்டிருந்துருக்காங்க. இப்போ வந்து நான் எம்.ஆர். ராதா பொண்ணுடா அப்படின்னு சொல்லிக்குவேன்ற அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது இந்த படத்தோட மெசேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை இவங்க ஆக்ட் பண்ண விதமோ அதை பெர்ஃபார்ம் பண்ண விதமோ வந்து அவ்வளோ போல்டாக பிரேவாக செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னும் போது எம்.ஆர். ராதா பொண்ணுடா நான் இப்போ நான் கெத்தாக சொல்லிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலைஞரும் வந்து இவங்களுக்கு வந்து கலையரசின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்கன்னும் போது அதையும் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்கன்னும் போது கலைஞர் வந்து அதை போடணுமா அப்படின்னு யோசிச்சப்போ சரத்குமார் சார் சொன்னாராம், இந்த மாதிரி வந்து யாருக்கு எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ பேருக்கு வந்து கலைஞர் பட்டம் கொடுத்துருப்பாரு, அது மாதிரி என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துருப்பாரு கலையரசின்னு சொல்லி, அது உனக்கு கொடுத்துருக்காருன்னா அது ஏன் நீ போட்டுக்கக்கூடாது, அது உனக்கு கிடைச்ச ஒரு ரெக்கக்னேஷன் தானே, அது போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதையும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க கலைஞர் சொன்னது அப்படின்னும் போது. ஸோ அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்களுக்கான விஷயங்கள் அவங்க ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு சினி ஃபீல்டில் இத்தனை வருஷமாக அவங்களுக்கான அந்த சர்வைவலுக்கு கிடைச்ச ஒரு சரியான ரெக்கக்னேஷனாக தான் இந்த படம் இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இந்த படம் பார்த்து அது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் ராதிகா மேமோட ஆக்டிங்னா அந்த கெத்து, அந்த ராட் அண்ட் பிக்சர்ஸ்லாம் அந்த சீரியல்லாம் நம்மளாம் சித்தி சீரியலோ அதுக்கப்புறம் வந்தது சீரியல்ஸ் எல்லாமே வந்து ராட் அண்ட் பிக்சர்ஸ்னால் அந்த 9:30க்கு சன் டிவி முன்னாடி உட்காராது குழந்தைங்களே இருக்காது. சித்தி சீரியல் மற்ற விஷயங்கள் மற்ற சீரியல்ஸ்லாம் போது அவங்க பண்ணாத அந்த என்ன சொல்ற எமோஷனல் பண்ணியிருக்காங்க, கெத்து பண்ணியிருக்காங்க, தைரியம் பண்ணியிருக்காங்க, இன்னசென்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ரோல் அது அவங்க சின்ன வயசில் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி நான் எல்லாமே பண்ண ட்ரை பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே தான் அவங்க ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க படத்துலையும் சரி சீரியல்லையும் சரின்னும் போது. அதே மாதிரி சீரியல்ஸ்லேயும் வந்து அப்போவே ஒரு ட்ரெண்ட் என்ன இருக்குன்னா சீரியலில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டா ஹீரோயின்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து சான்ஸ் வந்து படங்களில் கிடைக்காது. அதாவது சின்ன திரைக்கு போயிட்டா பெரிய திரையோட வாய்ப்புகள் கம்மியாயிடும். ஸோ பெரிய திரையில் இருக்கவங்க சின்ன திரைக்கு போகிற ரொம்ப யோசிக்கிற அந்த இதில் நான் வந்து இதுலேயும் ஜெயிச்சு அதுலேயும் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாய்ஸ் படத்தில் என் லவ்லேயும் ஜெயிச்சு லைஃப்லேயும் ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சை எடுத்து ராட் அண்ட் பிக்சர்ஸ் அப்படிங்கும்போது சீரியல்லையும் அவங்க ஹிட்டு கொடுத்து படத்துலையும் அதே அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அதை மெயின்டைன் பண்ணி இப்போது இன்னைக்கான ஜென்ரேஷன் பிரதீப் ரங்கராஜன் படம் அந்த படத்தில் அவருக்கான அந்த ஒரு அம்மா ரோல் பண்ணியிருப்பாங்க லவ் டுடே தான் நினைக்கிறேன் ரைட்டா. இஃப் ஐ எம் லவ் டுடேவா கரெக்ட், அது பழைய லவ் டுடே ஒன்று விஜய் இது. ஆனால் இது இப்போ இவங்களது அந்த ஃபோன் வச்சுட்டு வரும்ல லவ் டுடே, இஃப் ஐ எம் நாட் ராங் ஓகே அந்த படம், ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங் ஓகே கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 படம், அது பழைய படம் இது புது படம். ஆனால் பிரதீப் ரங்கராஜனுக்கு அவங்க ஒரு அம்மா ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோன் 2 ஃபோன் ஹீரோ ஹீரோயின் ஃபோனை மாற்றிட்டு பண்ண விஷயங்கள் ரைட்டுங்களா. சத்யராஜ் தானே அந்த படத்தில் பொண்ணுக்கு அப்பாவாக இருப்பார், இவங்களுக்கு அம்மாவை வந்து ராதிகா பண்ணியிருப்பாங்க ஹீரோக்குன்னும் போது. ஸோ இன்னைக்கான ஜென்ரேஷன் கூட விஜய் கூடவும் சரி இப்போ பிரதீப் ரங்கராஜன் கூட எல்லாருக்கான 3 ஜென்ரேஷன் கூட
அவ்வளவும் அவங்க வந்து அவங்களுக்கான அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட அந்த பெர்ஃபார்மிங் அந்த ஆக்டிங் இருக்குல்ல அதை வந்து அதிரடியாக அவங்க காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னும்போது அந்த ஒரு கட்ஸையும் ஆகட்டும், அந்த ஒரு டேலண்ட்டையும் ஆகட்டும், இந்த படத்தில் அப்படியே முழுசாக வந்து எம்ஆர் ராதா பொண்ணு அப்படின்றத விடவும் எம்ஆர் ராதாவை வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷனில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க இதில் அப்படின்னு அவங்க சிஸ்டர் நிரோஷா அவங்க வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா அப்படி அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க அப்படின்னும்போது ஸோ இதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் சொல்லணும் நம்ம. அப்போது இந்த படத்தை வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன்ன்றது ஈஸி கிடையாது அப்படிங்கிறத ராதிகா மேமுமே அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது ஏன்னா ராடன் பிக்சர்ஸ் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னும்போது அந்த ப்ரொடியூசர்ஸ் மேலே எனக்கு ஒரு மரியாதை வந்ததே நான் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் தான். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அது இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படின்னும்போது டேரக்டர் ஒரு சிவகுமார் முருகேசன் சொல்லும்போது இந்த ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப்னா அதுக்கான டெக்னீஷியன்ஸ் வேணும். அந்த ஒரு ரோலில் பண்ணுறதுக்கு ராதிகா மேம் வந்து ஒத்துக்கிட்டு அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வேணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா அதுக்கு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லும்போது ராதிகா மேம் அந்த இடத்துல ஸ்பீச் கொடுக்குறது என்னவா கொடுத்தாங்கன்னா அவ்வை சண்முகி படத்துலலாம் அப்போ வந்து ஒரு ரோல் பண்ணுறதுக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ வந்து மெனக்கெட்டிருக்கேன், இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னும் போது நிறைய படங்களில் அந்த மாதிரி ஆங்கிளில் கொடுத்த கமல் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது கண்டிப்பாக எல்லோரும் ஒத்துக்கிட்டே ஆகணும். தசாவதாரம் அவ்வை சண்முகி அவர் பண்ணாத அப்புறம் வந்துட்டு அந்த காலத்தில் அபூர்வ சகோதரர்கள் அந்த கால் வச்சு எப்படி பண்ணிங்க கால் மடக்கிட்டுன்றதில் ஆரம்பித்து அவர் பண்ணாத ரோல்ஸே இல்லைன்னும் போது அந்தளவுக்கு அவ்வை சண்முகிலாம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே அந்த மேக்கப் கலைஞ்சிட்டு அப்படியே கொட்டுமா அந்த இது அது பிடிச்சிக்கிட்டேலாம் நடிச்சிருக்கேன்லாம் சொல்லும் போது கமல் சார் எனக்கு இப்போ இந்த படத்தில் அது ஃபீல் ஆச்சு. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த பாட்டின்னு சொல்லும் போதே அந்த காதில் அந்த தோடு மூக்கில் அந்த புல்லாக்கு அந்த விஷயங்கள் அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் அந்த காது குத்தி அந்த வலி பெயின் அப்படி இருக்கும் எனக்கு. ஆனாலுமே என்னை வந்து டீம் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து முகம் சுளிக்காத அளவுக்கு நான் கோவப்பற்றக்கூடாது. ஏன்னா அவங்க எவ்வளோ கோவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பற்றக்கூடாதுன்ற ஆங்கிளுக்கு என்னை ரொம்பவே வந்து பார்த்து என்னை கொண்டு போனாங்க டீம் அப்படின்னும்போது அவங்க இன்னொரு இடத்துல சொன்னது என்னென்னா என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் பேர் கூட என்னால் கேட்க முடியல அப்போல்லாம். ஏன்னா அவ்வளோ பெயின் இருக்கும் எனக்கு. அதாவது சுற்றி அந்த மேக்கப் அவ்வளோ இதுவாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பண்ணும்போது. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படம் பார்ப்பாங்க இல்லைங்களா செலிப்ரிட்டிஸ் இவங்கெல்லாம். அப்போ தான் வந்து நான் கேட்டேன் என் கூட நடித்த அவங்களோட பேர் என்ன இவங்களோட பேர் என்ன அப்படின்னும்போது அந்தளவுக்கு என்னால் அதை கூட வந்து என்னால் உள்வாங்க முடியல. எனக்கு அவ்வளோ வந்து இதுவாக இருந்தது. பட் ஆனால் டீம் எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. எஸ்கே ப்ரொடக்ஷன் ஆகட்டும், டைரக்டர் சார் ஆகட்டும், அந்த டீம் ஆகட்டும், மேக்கப் டீம் ஆகட்டும், மற்றவங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நான் இன்னொன்று பதிவு பண்ணிக்கிறேன். டாக்டர் ரேச்சல் அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்களும் வந்து டாக்டர் தான் அப்படின்னும் போது நான் டாக்டர் ஷாலினி அவங்களது சைக்காட்டிஸ்ட் இது பார்த்துருக்கேன், இவங்களது பார்த்துருக்கேன், டாக்டர் அபிலாஷ் அவங்களது பார்த்துருக்கேன். ரேச்சல் அவங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னும்போது அவங்க 2-3 படத்தில் கூட வந்து ஜட்ஜாக வருவாங்க. 2-3 படத்தில் அது என்ன படம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த படத்துலையுமே அவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுமே ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ இது கண்டிப்பாக ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான படம் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. செம்ம ஹிட் ஆகணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் ஜனங்க எந்த அளவுக்கு இது ஆனால் கண்டிப்பாக விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். எந்த படமும் 100% பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னும் போது ஆனால் அவங்களுக்கான அந்த பொட்டென்ஷியல் போட்டு லெட்ஸ் கிவ் இட் எ ட்ரை அப்படின்னு சொல்கிறதே பெரிய விஷயந்தான். ஒரு ஃபீமேலை வந்து நீங்கள் மாசாக காட்டி அது ஒரு தாய்க்கிழவின்னு சொல்லும்போது அந்த ஏஜில் அவங்களுக்கான விஷயங்களும் ஸ்டபன்னஸ் அந்த ஸ்ட்ரகிள் அந்த லைஃப் அவங்களுக்கான அந்த சாய்ஸில் அவங்க எடுத்து கொண்டு போன விதம் அப்படின்றது காட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இந்த படம் செம்மையாக ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையுமே. அது மட்டும் இல்லாமல் அதே சேம் டே தான் அவங்களோட ஹஸ்பண்ட் சரத்குமார் சாரோடது ஆழி படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும்போது புருஷன் பொண்டாட்டி போட்டியாக அப்படின்னும்போது கண்டிப்பாக இது ஹெல்த்தியான ஒரு போட்டியாக தான் இருக்கும் அப்படின்னும்போது அவரும் பேசியிருக்காரு சரத்குமார் சாரும் அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா 2 படம் தனித்தனியாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து 2மே சேர்ந்து ஒரே நாள் வரணுன்றது தான் அது கோ வித் த ஃப்ளோன்ற மாதிரி லைஃப் அதோட ஃப்ளோவில் அது கொண்டு போயிருக்கு அப்படின்னும்போது எந்த படம் ஹிட் ஆனாலுமே அவங்களுக்கு ஹாப்பி தான். 2 படமும் ஹிட் ஆகணுன்றது தான் நம்மளோட ஆடியன்ஸ் தான் நம்மளோட ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே நல்ல நடிகர்கள். சரத்குமார் சார் ஆகட்டும், ராதிகா மேம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை அப்படின்னு சொல்லும்போது 2 படங்களையும் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். நான் படம் பார்த்துட்டு வந்து உங்கள் கூட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அதே சமயத்தில் அந்த படத்துக்கான மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது படத்தை பார்த்துட்டு பேசுவோம். இது வந்து ராதிகா மேம்கான மாஸ் மூமெண்ட்ஸாக நான் சொன்ன விஷயங்கள். ஸோ நீங்களும் இது கூட ஒத்து போகிறீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.